நியூஸ் கிளிக் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு அநீதியையும் கண்டு நீ அதிர்ந்து போவேயானால் நீயும் நானும் தோழன் என்றார் சேக்குவரா. அதுபோல தற்போது தெலுங்கானாவில் தேர்தல் நடந்து முடிந்து காங்கிரஸ் சமூக வெற்றி அடைந்ததை அனைவரும் அறிவோம். அமைச்சரவையும் இப்போது செயல்பட துவங்கிவிட்டது. அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி ஒன்று அங்கு நடைபெற்றது. அதில் பல அமைச்சர்கள் பதவியேற்றார்கள். முதலமைச்சர் பதவியேற்றுக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெயரை சொல்லி, ஒரு துறையை சொல்லி ஒரு அமைச்சரை அழைத்தார்கள். அரங்கம் அதிர்ந்தது. யார் அந்த அமைச்சர், என்ன பெயர்? பழங்குடியின் நலத்துறை அமைச்சராக சீதாக்கா பொறுப்பேற்பார் என்ற அறிவிப்பு தான் வெளியானது. அடுத்த வினாடி அரங்கம் நிறைந்த கைத்தட்டல், கூச்சல். யார் இந்த சீதாக்கா? தன்னுடைய மக்களின் உரிமைக்காக போராடும் போது எந்த இடர் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலையில், அதை சந்திக்கக்கூடிய மனதிடத்தோடு தொடர்ந்து போராடியவர் தான் சீதாக்கா. 1971ஆம் ஆண்டு அப்போது ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்த தெலுங்கானா மாவட்டத்தில் சமையா தம்பதியினருக்கு மகளாக பிறந்தவர் தான் சீதாக்கா. பிறக்கும்போது அவருடைய பெயர் அனுசுயா தன்சாரியா, இதுதான் அவருடைய பெயர். 10ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து பள்ளியிலே படித்து வந்த அவர் அந்த மக்களின் போராட்டத்திற்காக, மக்களின் விடுதலைக்காக அப்போது இயங்கி வந்த CPI ML மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கத்தின் தீவிரவாத அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார். நக்சலைட்டாக இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடினார். அதன் பின்னர் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட பிறகு அப்போது அரசாங்கத்துடன் இணைந்து ஆயுதங்களை கைவிட்டு பொது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து சராசரி மக்களாக, மனிதர்களாகவே வாழத் துவங்கினார். ஆனாலும் கூட தன்னுடைய போராட்ட குணத்தை அவர் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. அந்த பழங்குடியின மக்களுக்காக தொடர்ந்து போராடி வந்தார். இந்த நிலையில் 2004ஆம் ஆண்டு தெலுங்கு தேசம் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் அந்த போட்டியில் அவர் வெற்றி பெறவில்லை, தோல்வியை தான் தழுவினார். மீண்டும் 2009ஆம் ஆண்டு அதே தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு சென்றார். அப்போதும் கூட அந்த மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்துதான் அவர் சட்டமன்றத்திலே வாதிட்டு வந்தார். ஆந்திரா மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு தெலுங்கானா, ஆந்திரா என்று ஆனபோது 2014ஆம் ஆண்டு மீண்டும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதன் பிறகு தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்து வெளியேறி காங்கிரஸ் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டார். காங்கிரஸ் கட்சி இவருக்கு மகிழ காங்கிரஸ் செயலாளர் பொறுப்பையும் கூட வழங்கியது. இந்த நிலையில் 2018இல் போட்டியிட்டு மீண்டும் சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார். கட்சி மாறினாலும் தனது செயல்களில் சிறு மாற்றமும் கூட இல்லாமல் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டேதான் இருந்தார் சீதாக்கா என்று சொல்லலாம். கொரோனா காலத்தில் அந்த பழங்குடி மக்களுக்கான பல்வேறு உரிமைகளை மீட்டெடுப்பதும், அவர்களுக்கான நிவாரண உதவிகளை செய்வதிலும், நடந்தே சென்று எல்லோ மக்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் இருந்தும் கூட நடந்தே சென்று அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிக மும்முரமாக இருந்து வந்தார் சீதாக்கா. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு அடுத்ததாக சட்டம் பயின்று மக்களுக்கு சட்ட ரீதியான உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற உரிய நோக்கத்தோடு சட்டம் பயின்ற வழக்கறிஞராகவும் தன்னை உருவாக்கி கொண்டார். நக்சலைட்டாக இருக்கும் பொழுது மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை ஒரு வழக்கறிஞரான பிறகும் செய்தார். அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினரான பிறகும் செய்தார். இவையெல்லாம் கடந்த பிறகு உஸ்மானியா பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டமும் பெற்றார் சீதாக்கா. தான் குழந்தை பருவமாக இருக்கும் பொழுது நக்சலைட்டாக மாறுவேன் என்று நினைக்கவில்லை. நான் நக்சலைட்டாக மாறிய பொழுது MLA-ஆக மாறுவேன் என்று நினைக்கவில்லை. MLA-வாக மாறும் பொழுது வழக்கறிஞராக மாறுவேன் என்று நினைக்கவில்லை. வழக்கறிஞராக மாறிய பொழுது நான் முனைவர் பட்டம் பெறுவேன் என்று நினைக்கவில்லை. எனவே நீங்கள் என்னை இப்போது அன்சாரியா சீதாக்கா என்று அழைக்கலாம் என்று ட்விட்டர் செய்திருந்தார். அது பலரது வரவேற்பையும் பெற்றது என்று சொல்லலாம். இந்த நிலையில்தான் சீதாக்கா தற்போது காங்கிரஸ் கட்சியிலே போட்டியிட்டு தெலுங்கானா மாநிலத்தின் பழங்குடியினர் மக்களின் துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். மிகுந்த வரவேற்பு பெற்ற சீதாக்கா அந்த பொறுப்பில் திறம்பட செய்வார் என்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் உள்ளது என்பதை நாம் அறிவோம். தொடர்ந்து அவரது போராட்டம் வெல்லட்டும்.